தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A நான் இன்டர்வியூ 17வது நாள் கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கு. அதாவது 4/6/2024 முடிஞ்சிச்சு. 18வது நாள் கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா 11/6/2024 ஆரம்பிக்க போகுது. இந்த 17வது நாள் கவுன்சிலிங் முடிவில் பார்த்திங்கன்னா எஸ்சி கேட்டகரியில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பிசி கேட்டகரிக்கு போட்டிருக்கோம், எம்பிசி கேட்டகரிக்கு போட்டிருக்கோம். அடுத்து ஒவ்வொரு கேட்டகரிலையும் எவ்வளோ வேகன்சி இன்னும் இருக்குது அப்படின்ற ஒரு அப்ஸ்ட்ராக்ட் வீடியோவும் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே அந்த வீடியோ நல்லா இருந்தால் லைக் ஒரு தட்டுங்க, நல்லா இல்லை என்றால் டிஸ்லைக்கை தாராளமாக தட்டுங்க. ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இந்த இதில் யாருக்கு இருக்குன்னா எக்ஸர்வீஸ்மேனுக்கு 2 இருக்குங்க. சூப்பர் டிபார்ட்மெண்ட்டுங்க. எல்லா வீடியோவில் சொல்கிறது தான், சூப்பர் டிபார்ட்மெண்ட்டு. சம்பளம் நல்லா அதிக சம்பளம், இருக்கிறதுலே அதிக சம்பளம் இதுக்கு தான். கிடைச்சிச்சின்னா தூக்கிடுங்க எக்ஸர்வீஸ்மேன். அடுத்து ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர். இது பார்த்திங்கன்னா கடைசி வரையும் அப்படியே ஜென்ரல் லைன் அப்படியே தான் கிடக்கு. என்னன்னு சொல்கிறேன்னா, டிகிரி யாராச்சும் ஒரு ஸ்டூடெண்ட் படிக்க போகிறாங்கன்னா, இப்போ 12th முடிச்சு படிக்க போகிறாங்கன்னா தயவுசெய்து பிகாம் எடுக்க விடுங்க. டிஎன்பிஎஸ்சி ஈஸியாக அடிக்கலாங்க. டிஎன்பிஎஸ்சியில் பிகாமுக்குன்னு தனியாக ஒன்று போட்டிருக்காங்க, வேறு யாருமே உள்ள நுழைய முடியாது. இன்னும் ஜென்ரலில் 690 கிடக்குங்க. இதை தவிர்த்துட்டு பிஎஸ்டிஎம் வேறு கிடக்குங்க. பிகாம் முடிச்சாங்கன்னா தயவுசெய்து அதை தமிழ்லேயே படிக்க சொல்லுங்கள், இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படித்தோடனே வேலை கிடைக்குங்க. ஓகேங்களா? இது டெஸ்ட் விடோ பார்த்தீங்கன்னா 4 இருக்குது, எக்ஸர்வீஸ்மேனுக்கு 6 இருக்குது. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 17, உமன் பிஎஸ்டிஎம் 7 இருக்குங்க. அடுத்து சிவில் சப்ளைஸ் அண்ட் கன்சூமர் ப்ரொடக்ஷன். இது ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2 இருக்குங்க. இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் பாருங்கள். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸர்வீஸ்மேனுக்கு பார்த்திங்கன்னா பெரம்பலூரில் 1 இருக்குது, புதுக்கோட்டையில் அதே மாதிரி 1 இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா திருவள்ளூர் அதே மாதிரி ரெவன்யூவில் வந்து எக்ஸர்வீஸ்மேனுக்கு 1 இருக்குங்க. வேலூரில் 1 இருக்குங்க. விழுப்புரத்தில் வந்து டெஸ்டிவ் விடோவுக்கு இருக்குங்க. டெஸ்டிவ் விடோவுக்கு இருக்குது. அடுத்து ட்ரெஸரி டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா டெஸ்டிவ் விடோவுக்கு 2 இருக்குது, எக்ஸர்வீஸ்மேனுக்கு 3 இருக்குது. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் வந்து 3 இருக்குங்க. அடுத்து செக்ரட்டரியேட் அதர் தென் லா அண்ட் ஃபினான்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா யாருனாலும் எடுத்துக்கலாம். இது எக்ஸர்வீஸ்மேனுக்கு 1 இருக்குங்க. செக்ரட்டரியேட் லாட் பிஎல் முடித்தவங்க மட்டும் எடுக்கிறது. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க. அடுத்து டிஎன்பிஎஸ்சியில் அசிஸ்டன்ட் போஸ்ட். இந்த இது பார்த்திங்கன்னா டெஸ்டிவ் விடோவுக்கு 1 இருக்குது, எக்ஸர்வீஸ்மேனுக்கு 1 இருக்குங்க. அதே மாதிரி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 3 இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. அடுத்து டவுன் பஞ்சாயத்தில் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 2 டெஸ்டிவ் விடோவுக்கு 1 இருக்குது. அடுத்து பிரிசன்ஸ் அண்ட் குவாரண்டைன். இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. போலீஸ் டிபார்ட்மெண்ட் டெஸ்டிவ் விடோவுக்கு 1 இருக்குது, எக்ஸர்வீஸ்மேனுக்கு 1 இருக்குது. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 5 இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம் 2 இருக்குங்க. மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் விடோவுக்கு வந்து 2 இருக்குது, எக்ஸர்வீஸ்மேனுக்கு 4 இருக்குது. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 11, உமன் பிஎஸ்டிஎம் 4 இருக்குது. டிரான்ஸ்போர்ட் இருக்கு பாருங்க. டிரான்ஸ்போர்ட் இன்னும் கிடக்குங்க. அதாவது டெஸ்டிவ் விடோவுக்கு 1 இருக்குது. இங்கே பாருங்கள், ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. தாராளமாக எடுக்கலாம். எஸ்சி கேண்டிடேட் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இதை தூக்கிடலாங்க. ஏன்னா ரெவன்யூ உங்களுக்கு இருக்காது, ஆர்டி இருக்காது. இங்கே பாருங்கள், புதுக்கோட்டை ஆர்டி டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸர்வீஸ்மேனுக்கு 1 இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் வந்து உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. திருவள்ளூரில் உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. பேக்வர்டு கிளாஸ் வெல்ஃபேர் பார்த்தீங்கன்னா எக்ஸர்வீஸ்மேனுக்கு 1 இருக்குங்க. அடுத்து ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மேன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. டெக்னிக்கல் எஜுகேஷன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. லேபர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ட்ரைனிங் விங்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிவ் விடோவுக்கு 1 இருக்குது, எக்ஸர்வீஸ்மேனுக்கு 1 இருக்குது. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 3 இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. ஹைவே டிபார்ட்மெண்ட் டெஸ்டிவ் விடோவுக்கு 1 இருக்குது, எக்ஸர்வீஸ்மேனுக்கு 1 இருக்குது. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 3 இருக்குங்க. அடுத்து அச்சீவ்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் டெஸ்டிவ் விடோவுக்கு 1 இருக்குங்க. அடுத்து இந்து சமய அறநிலைத்துறை டெஸ்டிவ் விடோவுக்கு 1 இருக்குது, எக்ஸர்வீஸ்மேனுக்கு 1 இருக்குது. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 3 இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. என்சிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. ஸ்கூல் எஜுகேஷன் டெஸ்டிவ் விடோவுக்கு 3 இருக்குது, எக்ஸர்வீஸ்மேனுக்கு 2 இருக்குது. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 10 இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம் 4 இருக்குங்க. அடுத்து ஃபாரஸ்ட் பார்த்திங்கன்னா உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது.
அடுத்து பிரிண்டிங் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று இருக்குது. சர்வே செட்டில்மெண்ட் டெஸ்ட்டு விடோக்கு ஒன்று இருக்குது. செரிகல்ச்சர் விடோக்கு ஒன்று இருக்குது. அடுத்து ரெவன்யூவில் வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டில் டெஸ்ட்டு விடோக்கு ஒன்று இருக்குங்க. அதே மாதிரி ராணிப்பேட்டில் டெஸ்ட்டு விடோக்கு ஒன்று இருக்குங்க ரெவன்யூ. திருப்பத்தூரில் அதே மாதிரி ரெவன்யூ டெஸ்ட்டு விடோக்கு ஒன்று இருக்குங்க. நல்ல போஸ்ட்டாக இருக்குங்க. மயிலாடுதுறை பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு விடோக்கு வந்து ரெவன்யூவில் ஒன்று இருக்குது. ராணிப்பேட்டில் ஆர்டி டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டண்ட்டில் டெஸ்ட்டு விடோக்கு ஒன்று இருக்குது. ஆர்டி டிபார்ட்மெண்ட்டில் திருப்பத்தூரில் டெஸ்ட்டு விடோக்கு ஒன்று இருக்குது. அடுத்து செங்கல்பட்டுலேயே ஆர்டி டிபார்ட்மெண்ட்டில் ஒன்று இருக்குது டெஸ்ட்டு விடோக்கு. கள்ளக்குறிச்சிலையும் டெஸ்ட்டு விடோக்கு ஆர்டி டிபார்ட்மெண்ட்டில் ஒன்று இருக்குது. சோசியல் வெல்ஃபேர் சூப்பர் டிபார்ட்மெண்ட்டு டெஸ்ட்டு விடோக்கு ஒன்று இருக்குது. எக்ஸைஸ்மெண்ட்க்கு ஒன்று இருக்குது. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் பார்த்திங்கன்னா 2 இருக்குங்க. தாராளமாக எடுக்கலாம், போகிறவங்க தாராளமாக எடுக்கலாம், சூப்பராக இருக்குங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு விடோவுக்கு வந்து 32 இருக்குங்க. எக்ஸைஸ்மெண்ட்டுக்கு 30 இருக்குங்க. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 71 இருக்குது. உமன் பிஎஸ்டிஎம்மில் 26 இருக்குது. இதில் பாதி இது ஜேசிஏக்கே பாதி பிரிஞ்சிடும். இது 71 26 ஜேசிஏக்கே பாதி இது பிரிஞ்சிடும். ஓகேங்களா? ஓகே, வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஆன்சர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? போஸ்டிங் கிடைக்காதவங்க அடுத்தடுத்து படிக்க பாருங்கள். ஏன்டா அடுத்து குரூப் 1 இருக்குது, குரூப் 2 எக்ஸாம் வேறு இருக்குது. நேற்று நடந்த குரூப் 4 சூப்பராக இருந்துச்சு கொஷின். ஓகேங்களா? எல்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு கொஸ்டின் படிச்சிருந்தால் ஈஸியாக அடிச்சிருந்துருக்கலாம். போஸ்டிங் கிடைக்காதவங்கள சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. பிடிக்கலையா டிஸ்லைக்கை தட்டி விடுங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, நன்றி, வணக்கம்.